விஜயால் ஆட்சியை பிடிக்கவும் முடியாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் முடியாது. ஆனால் விஜயால் திமுகவை தோற்க அதிக வாய்ப்பு. திமுக வெஸ் தாவேக என எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடையில் அதிமுக ஆட்சி பிடிக்கப் போகுது. திமுக + பாஜக + பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், பாரிவேந்தன், ஏசி சண்முகம் மெகா கூட்டணி 140 தொகுதிகள் உறுதியா? 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்பொழுது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை திராவிட கட்சிகளுக்கு இடையான வழக்கமான போட்டியை மாற்றி அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் நோக்கர்களின் கணிப்புப்படி விஜய் தனித்து போட்டியிட்டும் ஆட்சியை பிடிப்பதோ அல்லது பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுப்பதோ தற்போதைய கள நிலவரப்படி சவாலான காரியம். ஆனால் விஜயின் அரசியல் நகர்வுகள் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமே இல்லை. திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் நடுநிலை வாக்குகளையும் விஜய் பிரிக்கும் பட்சத்தில் ஆளும் கட்சியின் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. சமூக வலைதளங்களில் அரசியல் விவாதங்களிலும் திமுக வெஸ் தாவேக என்ற பின்பம் கட்டமைக்கப்பட்டாலும் யதார்த்தத்தில் அதிமுக ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி வருகிறதாக கூறப்படுகிறது. கடந்த சில தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்தாலும் அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி இன்னும் சிதையாமல் உறுதியாக உள்ளது. விஜயால் திமுகவின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் சூழலில் அந்த சாதகமான நிலையை பயன்படுத்தி அதிமுக ஆட்சியை பிடிக்க திட்டமிடுகிறது. திராவிட அரசியலில் விஜயின் வருகை என்பது திமுகவின் வாக்குகளில் ஓட்டையை ஏற்படுத்தும் ஒரு காரணியாகவே பல வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுக தலைமையில் அமையவுள்ள மெகா கூட்டணி குறித்த பேச்சுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் பாஜக, பாமக, தேமுதிக, ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரனின் அமமுக, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், பாரிவேந்தனின் ஜேஜேகே மற்றும் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஆகிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டால் அது ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக உருவெடுக்கும். இந்த மெகா கூட்டணி அமையுமானால் தமிழகத்தில் தேர்தல் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கூட்டணியின் பலம் என்பது வெறும் எண்களை தாண்டியது. பாமகவின் வட மாவட்ட செல்வாக்கு, தேமுதிகவின் நடுநிலை வாக்குகள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் ஆகியோரின் தென் மாவட்ட பலம், பாஜகவின் நகர்ப்புற வாக்குகள் மற்றும் இதர கட்சிகளின் சமுதாய வாக்குகள் என அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படும் பொழுது திமுக கூட்டணியை வீழ்த்துவது எளிதாகும் என கணிக்கப்படுகிறது. இந்த வியூகம் சரியாக செயல்படும் பட்சத்தில் அதிமுக கூட்டணி 140 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. இருப்பினும் இத்தனை கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். தொகுதிகளின் எண்ணிக்கை, கொள்கை ரீதியான முரண்பாடுகள் மற்றும் தலைவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் என பல தடைகளை தாண்டி இந்த கூட்டணி உருவாக வேண்டியுள்ளது. அதே சமயம் திமுகவின் பலமான கூட்டணி கட்டமைப்பை உடைக்க இதுபோன்ற ஒரு மாபெரும் கூட்டணி அவசியம் என்பது அதிமுக மேலிடம் உணர்ந்துள்ளது. விஜயின் அரசியல் என்று என்பது இந்த மெகா கூட்டணி அமைவதற்கான ஒரு ஊக்கமாக மாறியுள்ளது என்பதே உண்மை. முடிவாக 2026ஆம் தேர்தல் என்பது விஜயின் செல்வாக்கிற்கும் அதிமுக கூட்டணி வியூகத்திற்கும் திமுகவின் நிர்வாகத்திறனுக்கும் இடையான ஒரு மும்முனை போராட்டியாக அமையுமே தவிர விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியாவிட்டாலும் திமுகவை ஆட்சி கட்டலிலிருந்து இறக்கும் சக்தியாக அவர் இருப்பார். அதே வேளையில் சிதறி கிடக்கும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு வஜ்ராயுதமாக அதிமுக களமிறங்கினால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. 140 தொகுதிகள் என்பது வெறும் இலக்கல்ல, அது சரியான கூட்டணி அமைந்தால் எட்டக்கூடிய ஒரு சாத்தியமான இலக்காகவே அரசியல் வல்லுநர்கள் பார்க்கிறார்கள்.